வணக்கம் மக்களே. ஜூன் 2ஆம் தேதி T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தரவரிசையில பிசிசிஐ அவங்களோட பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல இருக்காங்கன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். (2024) T20 வேர்ல்டு கப்போட கேப்டன் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தாங்க. 2007 T20 வேர்ல்டு கப்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தாங்க. இந்த ஸ்குவாட்லயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். நெக்ஸ்ட் விராட் கோலி. இவர் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்லயே இடம் பெற மாட்டாருன்ட்டு சர்ச்சையா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிசிசிஐ பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. விராட் கோலியை ஸ்குவாட்ல எடுத்து ரூமர்ஸ்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்ல பிளேஸ் ஆயிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஷ்வந்த்ர சகல், அசதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்ல இடம்பெற்றிருக்காங்க. இவங்க தான் பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடு. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் கூட பாத்தீங்கன்னா இடம்பெறவில்லை. மக்களோட மனநிலையில என்னன்னா, ஏன் ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்கல, ஹர்திக் பாண்டியாவை எதுக்கு வைஸ் கேப்டனா ஸ்குவாட்ல எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஎல் ராகுல ஏன் எடுக்கல, ஒரு பக்கம் கேஎல் ராகுல எப்பா ஓகே பரவாயில்ல விட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு கேஎல் ராகுல் நடந்திருக்காரா? பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஈவினிங் ஜோனோட டிராவல் பண்ணுங்க.